பார்த்து அதனாலே மாயவன் பார்த்து ஆமாங்க மெய் மறந்து சீர்வரிசையை பார்த்து ஆமாங்க அப்படியே வாருங்கள் வாருங்கள் ராஜ மரிகோதையோட அழைக்கணும். அதனால ஆமாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இதோ பாதி வழியாக வந்திருக்கிறீங்க. சற்று நேரம் இந்த நிழலில் இருக்கிறோம். நான் முன்னால போய் மாயவனிடத்திலே தூது சொல்லுகிறாய். அப்படி எப்படி என்றால் ஆமாங்க ஆனா துறை சொல்லிட்டு வர வேண்டும். ஆமாங்க அதனால மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டும். கண்டிப்பா மதியாத தலைவாசல் மிதிக்க கூடாது. உண்மைதாங்க. அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. ஆமா நீ சென்று நான் முன்னாலே சென்று அறிக்கை சொல்வாய். அறிக்கை சொல்கிற சென்று வா. அப்படியே ஆகட்டும். ஐயா சாமி ஒண்ணு மாட்டேங்க. வாருங்கள் 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 மந்திரியாரே. வாங்க வணக்கம். அப்படியா? ஆமாங்க. நாங்க எங்க இருந்து வந்து கொண்டிருக்கிறோம்? நான் எங்க இருந்து வந்து ஒண்ணு இல்ல படம் எடுத்து போறா கூட. டெல்லியாகி அஸ்தாபுரத்துல இருந்து வந்து கொண்டே இருக்கிறேன். அஸ்தாபுரத்தில் வந்திருக்கேன். வந்தவரை வரவழைப்பது நம்முடைய கடமை. ஆமாங்க. போங்க டிவில தெரியுங்க. ஆமாங்க. நமக்கு துரியோதனை ஏற்பட்ட வந்து நாட்டிலே வந்திருந்தா ஆமாங்க. சாதாரண கண்ணனை மாலையை வந்திருக்கிறேன். ஆமாங்க. அப்படியா? அதாவது நம்முடைய நாட்டில எல்லோரும் நலமாக உள்ளார்களா? நம்ம நாட்டுல எல்லாமே நல்லா இருக்காங்க. அப்படியா? அதாவது ஆமா துரியோதனுடைய சபையில இருந்து வந்திருக்கிறாய். ஆமா துரியோதன சபையில இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் என்னப்பா சேதியாக 10 காவலாளி வந்திருக்கீங்க? ஓய் என்ன காரணம் கேக்குறீங்க? என்ன காரணம்? டெல்லியாகி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனுடைய மகனாகிய இலக்கண குமாரனுக்கு உன்னுடைய மகளை பொண்ணு கேட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓ துரியோதனன் மகன் இலக்கண குமாரனுக்கு ஆமா இந்த கண்ணனுடைய மகளை சுந்தரிய பெண் கேட்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. அப்படியா? அப்படி என்றால் நீங்க வாடி வரவேற்பு கொடுத்தா துரியோதன மன்னன் இந்த நாட்டிற்கு வருவார். வேண்டான்னு சொல்லிவிட்டார். அப்படியே திரும்பி போய்விடும். அப்படியே கட்டளை நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஐயா அஸ்தாபுரத்தில் வந்திருக்கீங்க. ஆமாங்க. எனக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல செல்வங்கள் வந்திருக்கிறார். கண்டிப்பா உலகத்திலே பெரிய பணக்காரர் யாருமே இல்ல. என் மகளை அந்த பணக்காரன் வீட்டு கொடுத்தா அழைத்து விடுவார். ஆமாங்க. பகவான் உங்களை வரவேற்க என்று வரவேற்பு கொடுக்கிறாரா? சொன்னார் என்று சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வரீங்க. ஆகட்டும். ஓ லட்சுமி மகாராஜா மகாராஜா நான் போய் தெரிவித்தேன். அந்த பகவான் என்ன தெரிவித்தார்? அப்படியே வர சொல்லு. என்னுடைய மகன் கமல சுந்தரியை நான் துரியோதன மகனுக்கு பொன் கொடுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டாரு. உடனே எல்லாம் கூப்பிடுங்க சீக்கிரம். ராஜ மரியாதை